இன்னைக்கு ஒரு வீடியோவில் வந்து 38 சைஸ் ப்ளவுஸ் கட்டிங் பார்க்க போகிறோம். எப்பவுமே நம்ம கீழே வந்து ஒரு லைன் போடுற மாதிரி இன்றைக்கும் வந்து ஒரு 1/4 இன்ச் ஒரு பாயிண்ட்டை வந்து நம்ம லைன் போடுறோம். பின்பக்க உயரம் 14 இன்ச்சு ப்ளஸ் நம்ம பிடிச்சி தைக்கிற அளவுக்கு நான் 1/4 இன்ச் ஒரு பாயிண்ட் மார்க் பண்ணுறேன். அப்போ 14.25 ஒரு பாயிண்ட். இது வந்து பேக் ஹைட். சரிங்களா? உங்களுக்கு டவுட் இருந்தால் கேட்கலாம். அதே மாதிரி ஷோல்டர் வந்து இப்போ நம்ம இந்த ஹைட் மார்க் பண்ண இல்லைங்களா, இதில் தான் ஷோல்டர் லைன் பண்ணோம். ஷோல்டர் வந்து எவ்வளோ பண்ணோம்? 16 இன்ச்சு. 16 பாதி 8 இன்ச். ஸோ 8 இன்ச்சில் பேக் நெக்கு வந்து 8 இன்ச்சு தான் கேட்டுக்கிறாங்க. ஸோ 8 இன்ச்சு அப்படின்னும் போது 1/4 இன்ச்சு மைனஸ் நம்ம பிடிச்சி தைக்கிற அளவுக்கு நம்ம லைன் போட்டுக்கணும். ஒரு 1/4 இன்ச்சுக்கு 1 இன்ச்சு மைனஸ் அப்படின்னா அப்போ 8/4 2 இன்ச்சு ஆகுது. நம்ம 2 இன்ச்சு மைனஸ் பண்ணிக்கணும். புரியுதுங்களா? மீதி இருக்கிறது 6 இன்ச்சு. இது வந்து ஷோல்டர். அதே போல ஆம்கோலுடைய லைனும் இந்த லைன் தான் மார்க் பண்ணிக்கிறோம். பிளஸ் இது வந்து செஸ்ட் லைன். இப்போ நல்லா ஈஸியா புரியுற மாதிரி சொல்றேன். 9 இன்ச்சு கழுத்து கேட்டாங்கன்னா 2.25 இன்ச்சு சின்ன ஷோல்டர் கேட்பாங்க. இப்போ 8 இன்ச்சு கேட்டுக்கிறாங்க. அப்ப கட்டாயமா 2.5 இன்ச்சு அவங்களுக்கு சின்ன ஷோல்டர் வைக்கணும். அப்ப ரெடி அளவு 2.5 பிளஸ் ஒரு 3/4 இன்ச்சு, 3.25 இன்ச்சு நம்ம மார்க் பண்ணிக்கிறோம். மீதி இருக்கிறது 2.25 கழுத்தினுடைய அகலம். இங்க கீழே வைக்கும் போது 2.25 பிளஸ் வந்து நான் ஒரு 1/4 இன்ச்சு வைக்கிறேன். கழுத்து நல்லா அழகா ஷேப்பா வர்றதுக்காக 1/4 இன்ச்சு சேர்த்து வைக்கிறேன். ஓகேவா? ஸோ இப்போ நமக்கு என்ன கழுத்து வேணுமோ நம்ம அந்த மாதிரி வச்சுக்கலாம். நான் ரவுண்ட் நெக்கு தான் மார்க் பண்ணுறோம். இந்த மாதிரி வச்சுப்போம். இப்போ மேலே ஷோல்டர் நம்ம இங்கே 3.25 இன்ச்சு வச்சிருக்கிறோம். அதே போல இந்த இடத்துலையும் நம்ம ஷோல்டர் வந்து 3.25 இன்ச்சு மார்க் பண்ணிக்கிறோம். ஏன் அப்படின்னா இந்த இடத்துல ஷார்ட்டேஜ் வரக்கூடாது. அதுக்காக தான் இந்த மாதிரி பண்ணுறோம். ஸோ இந்த வீடியோஸ் பார்க்குறவங்க நிதானமாக யோசிச்சு நான் என்னென்ன செய்கிறேனோ அது எல்லாத்தையும் கவனமாக செய்யணும். இப்போ அப்பர் செஸ்ட் 38 அப்படின்னா 4 டிவைட் பண்ணோம்னா 9.5 இன்ச்சு. 9.5 இன்ச்சு மார்க் பண்ணிக்கிறோம். அதாவது 38 4ல் ஒரு பாகம் அப்படின்னா 9.5 இன்ச். ஓகேவா? இப்போ ஷோல்டர் வந்து 3.25 இன்ச்சு வச்சிருக்கிறோம். கழுத்தினுடைய அகலம் 2.25. கழுத்தினுடைய டீப் எவ்வளோன்னு பார்த்தோம்னா 8 இன்ச். இங்க கீழே வந்து மேல 2.25 வச்சுக்கிறோம். இங்க கீழே 3 இன்ச்சு மார்க் பண்ணிக்கலாம். அதிகமா எதுவும் வைக்கலாம். இப்ப அக்ராஸ் செஸ்ட் மார்க் பண்ணிக்கலாம். 6ல் பாதி 3 இன்ச்சு, கீழே வந்து 1/4 இன்ச்சு நம்ம எக்ஸ்ட்ரா எடுத்துக்கிறோம். இது வந்து அக்ராஸ் செஸ்ட். ஓகேங்களா? ஸோ அக்ராஸ் செஸ்ட்னு எல்லா வீடியோலும் நம்ம சொல்றோமே. அப்படின்னா என்ன அப்படின்னா ஆம்கோல் திரும்புகிற இடம். இதுக்கு கீழே தான் ஆம்கோல் திரும்பணும். மேலேருந்து வரக்கூடாது. மேலேருந்து வந்து இதெல்லாம் லூஸ் அடிக்கும். இங்கே வந்து நமக்கு ஃபிட்டிங்காக இருக்காது. ஸோ அதுக்காக தான் நம்ம இந்த மாதிரி தரும். ஸோ இப்போ ஆம்கோல் செக் பண்ணிக்கணும். ஆம்கோல் எவ்வளோன்னு பார்த்தோம்னா அதுவும் 16 இன்ச்சு, அதாவது 8 இன்ச்சு வரணும். மேலே ஸ்டிச்சிங் கழிச்சிட்டு ஸ்டிச்சிங் லைனில் தான் செக் பண்ணுறோம். நல்லா பாருங்க. ஒரு 1/4 இன்ச்சு அதிகமாக இருக்கு. ஸோ அப்படி வரும்போது நம்ம என்ன பண்ணலாம், ஒரு பாயிண்ட் நம்ம இங்கே மேலே ஏற்றி தப்பில்லை, ஒரு 1/4 இன்ச்சு மேலே ஏற்றி பண்ணிக்கலாம். ஸோ இப்படி பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக ஆம்கோல் ரவுண்டு அழகாக வைக்கணும். எப்பவுமே சொல்கிறோம், ஸ்டிச்சிங் லைனில் தான் நம்ம செக் பண்ணணும். ஓகேவா? 8 இன்ச்சு வருதுங்களா? ஒரு பாயிண்ட் கம்மியாக இருக்கு. ஸோ அந்த ஒரு பாயிண்ட்டை வந்து நம்ம என்ன செய்யணும்,
இங்கே கிராஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம கரெக்டாகிடும். இடுப்பளவு 35. 35 4 ஒரு பாகம் அப்படின்னா 8.75. ஸோ 8.75 நம்ம மார்க் பண்ணிக்கிறோம். ப்ளஸ் 1 இன்ச்சு டாட்டுக்காக. ஸோ இது வந்து நமக்கு ஒரு சப்ஸ்கிரைபர் அனுப்பின அளவு. ஸோ அவங்களுக்காக தான் இந்த கட்டிங் போடுறோம். அடுத்தது டாட் பாயிண்ட். ஸோ டாட் பாயிண்ட்டு நம்ம இடுப்பளவை 2ஆக பிரிச்சுக்கலாம். ஸோ இந்த இடம் வச்சுட்டு மிடில் செஸ்ட் 40 இன்ச்சு மேலே ஸ்டிச்சிங் 1/2 இன்ச்சு கழிச்சிட்டு 40 டிவைடட் பை 4 அப்படின்னா 10. அது கீழே ஒரு 1/2 இன்ச். ஸோ இது வந்து மிடில் செஸ்ட்டு. அதே நேரத்தில் டாட் பாயிண்ட் இது கீழே தான் இருக்கணும், மேலே வரக்கூடாது. இந்த 1 இன்ச்சை நம்ம வந்து 2 பக்கம் பிரித்து எடுத்துக்கணும். கீழே வந்து எப்பவுமே நம்ம இந்த பாயிண்ட்டை தாண்டி தான் போகணும். இந்த பாயிண்ட் கீழே மேலே எடுக்கக்கூடாது. எப்பவுமே நம்ம எடுக்கும்போது இந்த கிராஸ் வந்து இந்த பாயிண்டோட ஒட்டி போகணும். அவ்வளோதான் பேக் பீஸு நம்ம கட் பண்ணி எடுத்துக்கணும். புரியுதுங்களா? இப்போ இந்த செஸ்ட் 40 டிவைட் பை 10 பண்ணா என்ன? மிடில் செஸ்ட் டிவைடட் பை 4 10 இன்ச்சு வரும். 40 இன்ச்சு 40ல 4 ஒரு பாகம் அப்படின்னா 10 இன்ச்சு. அது கீழே ஒரு 1/2 இன்ச். மேலே வந்து லைட்டாக கிராஸ் இருக்கு. அந்த கிராஸ் நாம மறக்கக்கூடாது. நமக்கு தேவையான நல்ல இடத்துலையும் அப்கட் போட்டு வச்சுக்கோம். அடுத்தது ஃப்ரண்ட் எடுக்கணும். இப்போ எப்பவுமே வந்து நம்ம இந்த சைடில் லைன் போட்டுக்கலாம். அதே மாதிரி இன்னைக்கும் போட்டுச்சுவோம். இப்போ பேக் பீஸை வச்சு நம்ம என்ன பண்ணலாம், ஜஸ்ட் வந்து ட்ரெஸ் பண்ணிக்கலாம். ஸோ மேலே அந்த கிராஸ் அப்படியே வர்ற மாதிரி நம்ம எடுத்துக்கிறோம். இல்லைன்னா ஃப்ரண்ட்ல ஷேப் மாறிடும். இந்த அக்ராஸ் டெஸ்ட்டையும் மார்க் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ இந்த இடம் வந்து நமக்கு கழுத்தினுடைய இடம். இது அப்படியே மார்க் பண்ணிக்கலாம். செக் பண்ணிக்கலாம். இந்த 3.25 இன்ச்சு நம்ம வச்சிருக்கோம். அதே போல இங்கேயும் இந்த 3.25 இன்ச்சு நமக்கு வர்ற மாதிரி ஜஸ்ட் ஒரு லைன் போட்டலாம். இந்த ட்ரேஸ் பண்ணும்போது முன்ன பின்ன வந்துடும். இப்போ இது நம்ம
பேக் பீஸ்னுடைய ஜெராக்ஸ். ஸோ இப்போ இதில் என்ன பண்ணுறோம், லைட்டாக ஒரு 1/4 இன்ச்சு இப்படி கிராஸ் எடுத்துக்கோங்க, மேலே வந்து கிராஸ் எடுத்துக்கோங்க. அதே போல் அக்ராஸ் செஸ்ட் கிட்ட ஒரு லைன் போட்டுக்கலாம். மேலேருந்து இப்போ லைட்டாக ஒரு 1/4 இன்ச்சில் ஆம்கோல் கிட்ட கரெக்டாக இருக்கும். அக்ராஸ் செஸ்ட்லேருந்து லைட்டாக கிராஸ் எடுத்துக்கலாம். எதுக்கு அப்படின்னா ஃப்ரண்ட்னுடைய ஷேப் எடுக்கிறதுக்காக. ஸோ ஃப்ரண்ட்டு இந்த மாதிரி ஷேப் எடுத்துக்கலாம். ஓகேவா? இப்போ முன் கழுத்து 6 இன்ச்சு, மேலே ஸ்டிச்சிங் கழுத்திட்டு 6.25 இன்ச்சு மைனஸ். இப்படி நேரடியாக எடுக்கும்போது 1/4 இன்ச்சு மைனஸ் பண்ணிக்கணும். இப்படி கிராஸ் எடுக்கும்போது 1/4 இன்ச்சு சேர்த்து வச்சுக்கணும். ஸோ இந்த மாதிரி நெக் மார்க் பண்ணிக்கலாம். இப்போ ஃப்ரண்ட்ல எடுக்கிற எல்லா அளவுகளுக்கும் மூல காரணம் மிடில் செஸ்ட். ஸோ மிடில் செஸ்ட் நிறைய பேர் பார்க்கறது இல்லை. மிடில் செஸ்ட் வந்து 40 இன்ச்சு, அதை 4ஆ டிவைட் பண்ணிங்கன்னா 10 இன்ச். மேலே ஸ்டிச்சிங் கழிச்சிட்டு இந்த 10 இன்ச்சு மார்க் பண்ணிக்கலாம். அதே போல முன் பக்க உயரம் நம்ம எடுக்கிறதுக்கு 40 டிவைடட் பை 3 அப்படின்னா 13.25 ஒரு பாயிண்ட் வருது. 13.25 ஒரு பாயிண்ட் பிளஸ் ஸ்டிச்சிங்காக 1/4 இன்ச்சு ஒரு பாயிண்ட். ஸோ இந்த மாதிரி நம்ம சரியான விகிதாச்சலப்படி நம்ம கணக்குகளை பிரித்து வச்சுக்கணும். புரியுதுங்களா? டவுட் இருந்தா கேட்கணும். வீடியோ பார்க்க போறவங்களும் டவுட்டோட தான் பார்க்குவாங்க. இப்போ நீங்க கேட்குற கேள்வி அவங்களுக்கும் யூஸ் பண்ணாது. அதனால எதுவும் கேட்கணும். சரி, எனக்கு நம்ம ஃப்ரண்ட்ல வந்துட்டு இந்த 1/4 இன்ச் அதாவது பேக் ஃபேஸ்னுடைய இந்த ஷேப் அழகா இப்படிதான் வரும். ஓகேங்களா? இப்போ நம்ம ஸ்ட்ரைட்டா இப்படி கட் பண்ணிட்டோம்னா இங்க ஏற்றத்தாழ்வு வரும். ஸோ அதுக்காக நம்ம 1/4 இன்ச் எடுத்துக்கிறோம். எப்போ வந்து வேணாலும் நீங்க இப்படி பண்ணலாம், தப்பு இல்லை. அதுக்கு அடுத்தது இப்போ மிடில் செஸ்ட், அதாவது 40 டிவைடட் பை 4 அப்படின்னா 10 இன்ச்சு. அந்த 10 இன்ச்சு நம்ம இங்க மார்க் பண்ணிக்கிறோம். இப்போ பேக் பீஸ்ல இந்த அளவு எவ்வளவு இருக்குன்னு பார்க்கலாம். 9.5 இன்ச்சு இருக்கு. ஸோ 9.5 இப்போ ஆல்ரெடி 10 இன்ச்சு வச்சுட்டோம். இப்போ நமக்கு பேலன்ஸ் வந்து 1/2 இன்ச்சு இருக்கு. பிளஸ் வந்து ஊப்பட்டிக்காக 1/4 இன்ச்சு நம்ம சேர்க்கணும். டோட்டலா 3/4 இன்ச்சு நம்ம எடுக்கணும். ஓகேவா? ஸோ 3/4 இன்ச்சை வந்து நமக்கு மார்க் பண்ணிக்கலாம். ஒரே சைடில் நம்ம இங்க ஊக்குப்பட்டிக்காக நம்ம என்ன செய்யறோம், 1/4 இன்ச்சு மட்டும் இங்க எக்ஸ்டெண்ட் பண்ணணும். ஸோ இப்போ இந்த இடத்துல வந்து நம்ம இந்த மாதிரி கிராஸை ஒரு லைன் பண்ணுவோம். சரிங்களா? இப்போ அப்பர் செஸ்ட், அதாவது மார்பு சுற்றளவு 38 டிவைடட் பை 4 அப்படின்னா 9.5 இன்ச். இந்த 9.5 இன்ச்சு நம்ம இந்த ஸ்டிச்சிங் கல்ச்சர் தான் வைக்கிறோம். பிளஸ் டாட்டுக்கு நம்ம எவ்வளவு வைக்கணும்ன்றது ஆம்கோல் செக் பண்ணிட்டு பார்த்தோம். மேல ஸ்டிச்சிங் 1/2 இன்ச் கழிச்சிடுங்க. ஆம்கோல் ரவுண்டு வந்து நமக்கு 8 இன்ச்சு வரணும். ஸோ இதுக்குள்ளதான் இருக்கு 8 பிளஸ் ஒரு 1/2 இன்ச் உள்ள இருக்கு. நான் எக்ஸ்ட்ரா எடுக்க தேவையில்லை. அது இல்லாம இந்த லைன் நம்ம கரெக்டா வரணும் அப்படின்னா இன்னொரு 1/4 இன்ச்சு நம்ம அப்போ 3/4 இன்ச்சை டாட் எடுத்துக்கணும். அப்ப இந்த சைடு பாக்குறதுக்கு அழகா இருக்கும். புரியுதுங்களா? ஏற்கனவே இந்த கட்டி நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கேன். ஸோ இந்த மாதிரி வந்து சைட்ல எக்ஸஸா பாக்குறதுக்கு நல்லா இல்லை அப்படின்னா நீங்க அந்த 1/4 இன்ச்சை சேர்த்து வச்சுக்கணும். ஓகேவா? இப்போ இந்த மாதிரி நமக்கு இந்த சைட்ல வந்து நமக்கு வெளிப்பக்கமா வர்றதுனால இப்ப டாட் பாயிண்ட வந்து நமக்கு ஸ்டிச்சிங் கழிச்சிட்டு இங்க இருந்ததை நம்ம அளவெடுக்கணும். இப்ப சென்டர் எடுத்தோம் இங்க, இப்ப இதுல இருந்து நம்ம எடுத்தோம்னா தப்பா போயிடும், பாயிண்ட் உட்காராது. அப்ப இதுல இருந்து நம்ம எடுத்துக்கணும். எப்படி? 40 டிவைடட் பை 10. இந்த ஃபார்முலாவை கச்சிதமா நீங்க செய்யும் போது கரெக்டா உங்களுக்கு 4 இன்ச்சு வரும். ஸோ அந்த 4 இன்ச்சுக்கு இங்க இருந்து மார்க் பண்ணிக்கணும். ஓகேவா? ஸோ இதுல இருந்து உங்களுக்கு என்ன செய்யலாம், ஒரு 1.5 இன்ச்சு இந்த டாட் பாயிண்ட் நம்ம எடுத்து இந்த 3/4 இன்ச்சு வச்சுக்கிறோமா,
அந்த 3/4 இன்ச்சை வந்து நம்ம டாட்டை கன்வெர்ட் பண்ணிக்கலாம். இப்போ எவ்வளோ இருக்கான்னு பார்த்துக்கலாம். 4.75. அப்படியே 4.75 இந்த இடத்துல வருது. இந்த மாதிரி இருக்கு. இப்போ டாட் சென்டர் ஃபைன் பண்ணிட்டோம். 40 இந்த டாட்னுடைய அகலம் எவ்வளோ இருக்கணும்னா 40 டிவைடட் பை 13. 40 டிவைடட் பை 13 அப்படின்னா 3 இன்ச்சு வருது. 3 இன்ச்சு ரெண்டா பக்கம் பிரிச்சு வச்சோம்னா 1 1. ஸோ இது அப்படியே நம்ம மார்க் பண்ணிட்டோம். இந்த வீடியோவை பொறுமையா பார்த்தோம்னா நமக்கு நிறைய விஷயங்களை நம்ம கத்துக்க முடியும். அடுத்தது ஸோ இப்போ டாட்னுடைய உயரம் இப்போ இந்த ஃபர்ஸ்ட் பாயிண்ட்டுக்கும் அப்புறம் டிப் பாயிண்ட்டுக்கும் நடுவில் இருக்கிறது தான் அண்டர் பஸ்ட். ஓகேவா? ஸோ இப்போ இந்த டாட்னுடைய உயரத்தை ரெண்டா பிரிச்சோம்னா 4 இன்ச்சு இருக்கு, 4ல் பாதி 2. ஸோ அதை அப்படியே இந்த பக்கமும் நம்ம மார்க் பண்ணிக்கலாம். அடுத்தபடியா ஃப்ரண்ட்னுடைய ஹைட்டு, டோட்டல் ஹைட்டு நம்ம எவ்வளோ இருக்கு செக் பண்ணிக்கலாம். 14.25 இருக்கு. அந்த 14.25 இந்த பக்கமும் அப்படியே மார்க் பண்ணிக்கலாம். 4 இன்ச்சு இருக்கு, இதுவும் 4 இன்ச்சு இருக்கு. ஸோ இப்போ இது அப்படியே வந்து நம்ம ஸ்ட்ரைட்டா ஒரு லைன். இது என்னன்னு பார்த்தோம்னா நம்ம மார்க் பண்ணது இடுப்பளவு. ஸோ இடுப்பளவு எவ்வளோ? 35. 35 அது 4 டிவைட் பண்ணோம்னா 8.75 இன்ச்சு வருது. ஸோ இப்போ இந்த பாயிண்ட்லேருந்து 5.5 அந்த 5 அப்படியே நம்ம இது வந்து வச்சு பார்த்தோம்னா கரெக்டாக நமக்கு 8.75 இருக்கீங்களா? மீதி வந்து ஸ்டிச்சிங் ஆகும், பட் ஸ்டிச்சிங் ஆகும். ஸோ இந்த மாதிரி நம்ம கன்வெர்ட் பண்ணிக்கணும். அடுத்தது இதுலேருந்து ஒரு 3/4 இன்ச்சு மேலே மார்க் பண்ணிக்கோங்க ஊக்குப்பட்டி டாட்டுக்காக. இதுலேருந்து இந்த பாயிண்ட்லேருந்து நமக்கு 1 இன்ச்சு தள்ளி இந்த டாட்டை நம்ம கன்வெர்ட் பண்ணணும். மேலே 1/4 இன்ச்சு, கீழே 1/4 இன்ச்சு. ஸோ இதை வந்து நம்ம இந்த பாயிண்ட் இருக்கு 3.25 இருக்கு. அதே போல இங்கேயும் 3.25 இந்த மாதிரி கிராஸ் பண்ணி நம்ம இந்த டாட் கட் பண்ணிக்கணும். இப்போ இந்த டாட்டு வந்து நம்ம ரவுண்ட் பண்ணிக்கலாம். அழகா வந்து ரவுண்ட் பண்ணி வச்சுக்கலாம். ரவுண்ட் பண்ணிட்டு இது அப்படியே நீங்க வந்து என்ன செய்யலாம், இந்த ஷேப் அப்படியே கொண்டு போயிடலாம். சைடு நான் சொன்னேன் இல்லைங்களா, ஏன் இதுக்காக நம்ம காலேஜ் ஏற்றுறோம்னு சொல்லி. இப்போ பாருங்க இந்த ஷேப் கரெக்டாக வந்துச்சுங்களா? இப்படி வைக்கும் போது நமக்கு ஃப்ரண்ட் கரெக்டாக இருக்கும். கை ஆன்சைட் போகும். அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. இது வந்து நம்ம கரெக்டாக உட்காரணும், அதுக்காக தான் நம்ம இருக்கும். டாட் பிடிச்சு டாட் பிடிச்சா கரெக்ட் ஆயிடும். இந்த டாட் பிடிச்சோம்னா இது இப்படி வந்துடும். ஸோ இப்போ இந்த டாட்னுடைய விளக்கத்தை நான் அப்படியே சொல்றேன் பார்த்துங்க. இப்போ கட் பண்ணிட்டு பார்க்குறேன். முக்கியமாக வந்து டாட்டு எதுக்காக வைக்கிறோம் அப்படின்றது நமக்கு தெரியும். நிறைய பேருக்கு வந்து இந்த டாட் ஏதோ ஒரு தேவைக்காக ஒரு கப்பு வேணும் அதுக்காக டாட் பிடிக்கிறாங்க அப்படின்னு நினைக்கிறாங்க. இல்லை, இந்த டாட்டினுடைய மகத்துவம் என்ன, இந்த டாட் என்னென்ன வேலை செய்யுது. இப்போ நிறைய வீடியோஸ்லாம் வந்து நம்ம பேக்ல பார்த்துருப்போம். டாட் வந்து நம்ம பிடிக்கிறதுனால என்னென்ன நடக்குது அப்படின்றத. ஸோ அந்த வேலையை வந்து ஃப்ரண்ட்ல இப்போ என்னென்ன செய்யுது அப்படின்றத பார்ப்போம்.
ஸோ இதுல இந்த டாட் வந்து முக்கியமா நம்ம இப்படி டாட் பிடிக்கும் போது இதுல என்னென்ன நடக்குது அப்படின்னு பார்த்தோம்னா, இது வந்து ஈக்குவல் ஆகிடும். அதே நேரத்துல தேவையான கப் சைஸ் அழகா உட்காந்துரும் ஃப்ரண்ட்ல. இது பிடிக்கிறதுனால நமக்கு இப்போ தேவையான இடத்துல போய் உட்காந்துருக்கும். அது மாத்திரம் இல்லை, இப்ப பாருங்க, நம்ம இந்த டாட் பிடிச்சதுனாலதான் உங்களுக்கு கழுத்து வந்து ஸ்ட்ரைட் ஆயிடுச்சு, அழகாவும் இருக்கு. அதே நேரத்துல இந்த டாட் பிடிக்கிறதுனால இது மாதிரி எக்ஸஸை கட் பண்ண இல்லைங்களா? ஸோ இப்போ வந்து உங்களுக்கு இது பண்ணும்போது இப்போ பாருங்க எப்படி அழகா உட்காந்துச்சு, இப்படி வந்துருச்சுங்களா? ஸோ இந்த மாதிரி இருக்கும். இப்போ மறுபடியும் இந்த டாட் பிடிக்கிறது என்ன ஆகுதுன்னா, இது நேரான ஒரு இடத்துக்கு அது வந்துடும். அப்போ நமக்கு தேவையான இடத்துல கப்புக்கு அழகான ஒரு வடிவத்தை கொடுத்து நமக்கு வந்து இந்த மாதிரி ஷேப்ல கொண்டு வந்து கொடுத்துரும். அழகாகவும் இருக்கும். ஓகேங்களா? அடுத்தது பட்டி எடுக்கணும். ஸோ பட்டி எடுக்கும்போது சேம் இது மாதிரி மார்க் பண்ணிட்டு, இப்போ இது தேவைன்னா நம்ம இன்னும் கொஞ்சம் கூட எடுத்துக்கலாம், தப்பில்லை. இங்க வந்து 2 இன்ச்சு இருக்கு. இது வேணும், இன்னும் கொஞ்சம் எனக்கு அழகா வேணும், பட்டி கொஞ்சம் பெருசா வேணும் அப்படின்னு நினைச்சோம்னா பட்டியை வந்து நம்ம என்ன செய்யலாம், பெருசு பண்ணிக்கலாம், தப்பில்லை. ஒரு 2.25 இன்ச்சு இருக்கு. மெயினா ஃப்ரண்ட் அண்ட் பேக் பார்க்கும்போது ஷோல்டர் பார்க்கக்கூடாது. இதுதான் ஆமா, இதுதான் மெயின். இந்த இடம் வந்து பார்த்துட்டு நம்ம எடுத்துக்கணும். 2.25 இருக்கு. அதே மாதிரி இந்த இடத்துல வச்சுட்டு இது செக் பண்ணிக்கணும், பிளஸ் ஒரு 1/2 இன்ச்சு மேல. இப்போ இந்த இடம் வந்து நமக்கு 2.25 இருக்கு. சரிங்களா? இப்போ பட்டி எடுப்போம். ஸோ அதே நேரத்தில் நம்ம பட்டி எடுக்கும்போது இன்னும் சின்ன சின்ன மாற்றங்களை கொண்டு வந்து நம்ம பார்த்துக்கலாம். ஏன்னா பாருங்க, பட்டி எடுக்கும்போது கூட நம்ம பேக் ஃபேஸுக்கு ஷேப் எடுத்துக்கலாமா? தெரியுது பாருங்க, ஓகேவா? இந்த மாதிரி ஷேப் எடுக்கும்போது இதுலயும் பேக் ஃபேஸ்ல வேணா செய்யலாம், பட்டியிலையும் அந்த மாதிரி எடுத்துருவோம். அப்ப நம்ம எவ்வளவு பட்டி எடுக்கணும்ன்றது விஷயம் நமக்கு தெரியும். இப்போ அந்த ஷேப்போட நம்ம அப்படியே வச்சுக்கிறோம். இடுப்பளவு வந்து 8.25 காலைச்சு பட்டிக்கால். இந்த சைட்ல 2.25 இருக்கு, பிளஸ் 1 இன்ச்சு சேர்த்து 3.25 மார்க். இப்போ இந்த சைட்ல எவ்வளவு இருக்குன்னு பார்த்தோம்னா 3.25. இதுல இருந்து 3.25 மார்க் பண்ணிக்கலாம். அதுல 2.25 இன்ச்சு இல்லைங்களா? அதோட 4 இன்ச்சு சேர்த்து 2.5 இன்ச்சுக்கு நம்ம இந்த பட்டினுடைய இடத்த மார்க் பண்ணிக்கணும். இந்த சைட்ல வந்து 2.25 இருக்கு, பிளஸ் 1 இன்ச்சு சேர்த்தோம்னா 3.25. ஸோ இந்த மாதிரி வந்து நம்ம கரெக்டான ஒரு பொசிஷன்ல வச்சு இந்த பட்டிகளெல்லாம் வந்து கட் பண்ணிக்கணும். ஸோ பட்டி கட் பண்ணி எடுத்துடலாம். பட்டி புரிஞ்சுங்களா? சிம்பிள் மெத்தட்ல தான் நான் எடுத்துருக்கேன். ஸோ இப்போ ஒரு முறை நம்ம செக் பண்ணி பார்த்துக்கலாம். இந்த மாதிரி வச்சோம்னா நம்ம கரெக்டாக வருது. அதே போல் இங்கிருந்து ஒரு 4 இன்ச்சு தள்ளி நம்ம இந்த சைடில் எடுத்துக்கணும். ஒருவேளை எக்ஸ்ட்ரா இருந்துச்சுன்னா நம்ம கட் பண்ணிட்டு இப்போ நம்ம பட்டி எடுத்துட்டோம், ஃப்ரண்ட்டு பேக் எல்லாம் எடுத்துட்டோம். ஸ்லீவ்
ஸ்லீவ் எடுக்கும்போது இது மாதிரி ரெண்டா மடிச்சுக்கலாம். மடிச்சிட்டு கீழே மடிச்சு தைக்கிறதுக்காக நமக்கு தேவையான அளவுக்கு கையுடைய லென்த் 6 இன்ச்சு பிளஸ் ஒரு 1/2 இன்ச்சு ஸ்டிச்சிங் 1/4 இன்ச்சு ஒரு பாயிண்ட் எடுத்துக்கலாம். இப்போ 6.25 ஒரு பாயிண்ட். ஸ்லீவ் லூஸ் வந்து 5.5, ஆம்கோல் 8 இன்ச்சு, அதில் 1 இன்ச்சு மைனஸ் பண்ணோம்னா 7. 7 இன்ச்சில் பாதி 3.5 பிளஸ் ஒரு 1/4 இன்ச்சு கீழே. ஸ்லீவ் வந்து நிறைய மெத்தடில் இருக்கு, பட் பேசிக் புரியுற வரைக்கும் இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணுங்க. இப்படி பார்த்தோம்னா நமக்கு 8 இன்ச்சு வரணும். ஸோ எந்த இடத்துல 8 இன்ச்சு வருது நம்ம அதை அப்படியே கன்வெர்ட் பண்ணிக்கலாம். இப்போ ஏற்கனவே இந்த பாதி வந்து நம்ம பிரிச்சோம். இன்னொரு 1/2 இன்ச்சு தள்ளி இன்னொரு லைன் போட்டுக்கலாம். இங்க ஒரு 1/2 இன்ச்சில் ஒரு லைன் போட்டுக்கலாம். ஓகேங்களா? இப்போ ஸ்ட்ரைட்டா ஆம்கோல் பாயிண்ட்லேருந்து 1/2 இன்ச்சு தள்ளி வச்சுக்கிறோமா? இந்த 1/2 இன்ச்சு தள்ளி வச்ச இடத்துல இருந்து ஸ்ட்ரைட்டா இந்த ஷோல்டர் மடிப்பு பாகத்திற்கு ஸ்ட்ரைட்டா ஒரு லைன் போட்டுருவோம். இப்போ இதை வந்து நம்ம சென்டர் பண்ணிட்டோம். இங்கேருந்து 1/2 இன்ச்சு மேலே, இங்கேருந்து 1/2 இன்ச்சு கீழே. ஸோ வச்சுட்டு இது அப்படியே சாதாரணமாக கேஷுவலாக நம்ம எப்படி ஒரு போட்டு கிழிக்கிறோமோ அந்த மாதிரி ஒரு லைன் போடும். இது அப்படியே திருப்பி இன்னொரு லைன் போட்டோம்னா நமக்கு ஈஸியாக வரும். அடுத்தது ஃப்ரண்ட் ஷேப் எடுக்கிறதுக்கு இந்த பாயிண்ட்டுக்குள்ளதான் நம்ம எடுக்கணும், மேலே போகக்கூடாது. பாயிண்ட்டை தொட்டு வந்தாலும் பிரச்சனை இல்லை. எடுத்துக்கோங்க. இந்த ஸ்கேலை மறுபடியும் திருப்பி போட்டீங்கன்னா தேவையான அளவுக்கு நமக்கு கிடைச்சு. இப்போ எவ்வளோதான் இதை கட் பண்ணி எடுத்துடலாங்களா? இந்த சப்ஸ்கிரைபர் வந்து நமக்கு நிறைய பேர் வந்து ஆன்லைன் கிளாஸ் இருக்கான்னு கேட்குறாங்க. இப்போதைக்கு நமக்கு நேரம் இல்லை, அதுக்கு தேவையான வசதிகள் நமக்கு இல்லை. ஸோ அதனால நம்ம வந்து கட்டிங் வீடியோவை போட்டுக்கிறோம். இதை ஃப்ரண்ட் முடிய ஷேப் எடுத்துக்கலாம். இப்போ வந்து பாருங்க, எனக்கு